நீங்கள் உண்மையை புரிந்து கொள்ளும்போது உங்கள் ஆழ் மனதில் பதிந்திருக்கும் எண்ணங்கள் ஆக்கப்பூர்வமாகவும் இணக்கமாகவும் அமைதியாகவும் இருக்கும்போது உங்கள் மனம் சரியாக சிந்திக்கிறது. உங்கள் ஆழ்மனதில் செயல்படும் மந்திர சக்தி இணக்கமான சூழ்நிலைகளையும் இணக்கமான சூழலையும் சிறந்த முறையில் கொண்டு வரும். உங்கள் சிந்தனை செயல்முறைகளை நீங்கள் கட்டுப்படுத்தத் தொடங்கும் போது எந்த ஒரு பிரச்சனை அல்லது சிரமத்திற்கும் உங்கள் ஆழ்மனதில் உள்ள சக்திகளை பயன்படுத்தலாம். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், எல்லாவற்றையும் நிர்வகிக்கும் எல்லையற்ற சர்வ வல்லமையுள்ள சட்டத்துடன் நீங்கள் உண்மையில் உணர்வுபூர்வமாக ஒத்துழைப்பீர்கள். நீங்கள் எங்கு வாழ்ந்தாலும் மனித குலத்தின் பெரும் பகுதி வெளி உலகில் வாழ்கிறது என்பதை கவனிக்க உங்களை சுற்றி பாருங்கள். அதிக அறிவொளி பெற்ற ஆண்கள் உள்ள உலகில் தீவிர ஆர்வம் காட்டுகிறார்கள். நினைவில் கொள்ளுங்கள், உங்கள் வெளி உலகத்தை உருவாக்குவது உள்ளிருக்கும் உலகம், அதாவது உங்கள் எண்ணங்கள், உணர்வுகள் மற்றும் கற்பனைகள் தான். எனவே இது ஒரே படைப்பு சக்தி. உங்கள் வெளிப்பாட்டு உலகில் நீங்கள் காணும் அனைத்தும் உங்கள் மனதின் உள் உலகில் நீங்கள் உணர்வு பூர்வமாகவோ அல்லது அறியாமலோ உருவாக்கப்பட்டுள்ளன. உங்கள் உணர்வு மற்றும் ஆழ் மனதின் தொடர்பு பற்றிய அறிவு உங்கள் முழு வாழ்க்கையையும் மாற்ற உதவும். வெளிப்புற நிலைமைகளை மாற்ற நீங்கள் காரணத்தை மாற்ற வேண்டும். பெரும்பாலான ஆண்கள் சூழ்நிலைகளுடன் இணைந்து செயல்படுவதன் மூலம் சூழ்நிலைகளை மாற்ற முயற்சிக்கிறார்கள். முரண்பாடு, குழப்பம், பற்றாக்குறை மற்றும் வரம்புகளை நீக்க நீங்கள் காரணத்தை நீக்க வேண்டும். காரணம் என்பது நீங்கள் உங்கள் நனவான மனதை பயன்படுத்தும் விதம். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், உங்கள் மனதில் நீங்கள் சிந்திக்கும் மற்றும் கற்பனை செய்யும் விதம். நீங்கள் எல்லையற்ற செல்வங்களின் ஆழமற்ற கடலில் வாழ்கிறீர்கள். உங்கள் ஆழ்மனம் உங்கள் எண்ணங்களுக்கு மிகவும் உணர்திறன் கொண்டது. உங்கள் எண்ணங்கள் உங்கள் ஆழ்மனதின் எல்லையற்ற புத்திசாலித்தனம், ஞானம், முக்கிய சக்திகள் மற்றும் ஆற்றல்கள் பாயும் அச்சு அல்லது அணியை உருவாக்குகின்றன. இந்த புத்தகத்தின் ஒவ்வொரு அத்தியாயத்திலும் விளக்கப்பட்டுள்ளபடி உங்கள் மனதின் விதிகளின் நடைமுறை பயன்பாடு வறுமைக்கு மிகுதியையும், மூட நம்பிக்கை மற்றும் அறியாமைக்கு ஞானத்தையும், வலிக்கு அமைதியையும், சோகத்திற்கு மகிழ்ச்சியையும், இருளுக்கு ஒளியையும், முரண்பாட்டிற்கு நல்லிணக்கத்தையும், பயத்திற்கு நம்பிக்கை மற்றும் நம்பிக்கையையும், தோல்விக்கு வெற்றியையும், சராசரிகளின் சட்டத்திலிருந்து விடுதலையையும் அனுபவிக்க உங்களை அனுமதிக்கும். நிச்சயமாக மன உணர்ச்சி ரீதியான இவற்றை விட அற்புதமான ஆசீர்வாதம் எதுவும் இருக்க முடியாது. மற்றும் பொருள் சார்ந்த பார்வை. பெரும்பாலான சிறந்த விஞ்ஞானிகள், கலைஞர்கள், கவிஞர்கள், பாடகர்கள், எழுத்தாளர்கள் மற்றும் கண்டுபிடிப்பாளர்கள் நனவான மற்றும் ஆழ்மனதின் செயல்பாடுகளை பற்றிய ஆழமான புரிதலை கொண்டுள்ளனர். ஒரு காலத்தில் சிறந்த ஓபரா பாடகரான கருசோ மேடை பயத்தால் பாதிக்கப்பட்டார். அவரது தொண்டையின் தசைகளை சுருக்கிய கடுமையான பயத்தால் ஏற்பட்ட பிடிப்புகளால் அவரது தொண்டை செயலிழந்ததாக அவர் கூறினார். அவரது முகத்தில் ஏராளமாக வியர்வை கொட்டியது. சில நிமிடங்களில் அவர் மேடைக்கு வெளியே செல்ல வேண்டியிருந்ததால் அவர் வெட்கப்பட்டார். ஆனால் அவர் பயத்தாலும் நடுக்கத்தாலும் நடுங்கிக் கொண்டிருந்தார். அவர்கள் என்னை பார்த்து சிரிப்பார்கள், என்னால் பாட முடியாது என்று அவர் கூறினார். பின்னர் மேடைக்கு பின்னால் இருந்தவர்கள் முன்னிலையில், சிறிய நான் உள்ளே இருக்கும் பெரிய என்னை கழுத்தை நெரிக்க விரும்புகிறேன் என்று அவர் கத்தினார். அவர் சிறிய என்னை நோக்கி, இங்கிருந்து வெளியேறு, பெரிய நான் என் மூலம் பாட விரும்புகிறேன் என்று கூறினார். பெரிய என்னை பொறுத்தவரை அவர் தனது ஆழ்மனதின் வரம்பற்ற சக்தியையும் ஞானத்தையும் குறிக்கிறார். மேலும் அவர், வெளியேறு வெளியேறு, பெரிய நான் பாடப்போகிறேன் என்று கத்தத் தொடங்கினார். அவரது ஆழ்மனம் பதிலளித்து அவருக்குள் இருக்கும் முக்கிய சக்திகளை விடுவித்தது. அழைப்பு வந்தவுடன் அவர் மேடையிலிருந்து வெளியே வந்து பார்வையாளர்களை மகிமையாகவும் கம்பீரமாகவும் பாடி அனைவரையும் கவர்ந்தார். கருசோ மனதின் 2 நிலைகளை, நனவு அல்லது பகுத்தறிவு நிலை மற்றும் ஆழ் அல்லது பகுத்தறிவற்ற நிலை, புரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பது இப்போது உங்களுக்கு தெளிவாக தெரிகிறது. உங்கள் ஆழ்மனம் எதிர்வினை ஆற்றும் தன்மை கொண்டது மற்றும் உங்கள் எண்ணங்களின் தன்மைக்கு பதிலளிக்கிறது. உங்கள் நனவு மனம் சிறிய நான், பயம், கவலை மற்றும் பதட்டம் நிறைந்ததாக இருக்கும்போது, உங்கள் ஆழ்மனதில் பெரிய நான் உருவாகும் எதிர்மறை உணர்ச்சிகள் விடுவிக்கப்பட்டு உணர்வு மனதில் பீதி, முன்னறிவிப்பு மற்றும் விரக்தியின் உணர்வை நிரப்புகின்றன. இது நிகழும்போது கருசோவைப் போலவே உங்கள் ஆழ்ந்த மனதில் உருவாகும் பகுத்தறிவற்ற உணர்ச்சிகளை பின்வருமாறு உறுதியுடனும் ஆழ்ந்த அதிகார உணர்வுடனும் பேசலாம். அமைதியாக இரு, அமைதியாக இரு, நான் கட்டுப்பாட்டில் இருக்கிறேன். நீங்கள் எனக்கு கீழ்ப்படிய வேண்டும். நீங்கள் என் கட்டளைக்கு உட்பட்டவர்கள். நீங்கள் சொந்தமில்லாத இடத்தில் ஊடுருவ முடியாது. உங்கள் ஆழ்மனதின் பகுத்தறிவற்ற இயக்கத்திற்கு நீங்கள் எவ்வாறு அதிகாரபூர்வமாகவும் உறுதியுடனும் பேச முடியும் என்பதை கவனிப்பது கண்கவர்
மற்றும் தீவிரமான சுவாரஸ்யமாக இருக்கிறது. இது உங்கள் மனதிற்கு அமைதியையும் நல்லிணக்கத்தையும் அமைதியையும் தருகிறது. ஆழ்மனது என்பது ஒரு பொருள் உணர்வு மனதிற்கு. அதனால்தான் அது ஆழ் உணர்வு அல்லது அகநிலை என்று அழைக்கப்படுகிறது. சிறந்த வேறுபாடுகள் மற்றும் செயல்பாட்டு முறைகள் பின்வரும் எடுத்துக்காட்டுகளால் முக்கிய வேறுபாடுகளை நீங்கள் உணர்வீர்கள். உணர்வு மனம் ஒரு கப்பலின் பாலத்தில் நேவிகேட்டர் அல்லது கேப்டனை போன்றது. இயந்திர அறையில் உள்ள ஆண்களுக்கு கட்டளைகளை சமிக்ஞை செய்ய அவர் கப்பலை வழிநடத்துகிறார். அவர்கள் அனைத்து பாய்லர்கள், கருவிகள், அளவீடுகள் போன்றவற்றை கட்டுப்படுத்துகிறார்கள். இயந்திர அறையில் உள்ள ஆண்களுக்கு அவர்கள் எங்கு செல்கிறார்கள் என்று தெரியாது. அவர்கள் உத்தரவுகளை பின்பற்றுகிறார்கள். பாலத்தில் உள்ள மனிதன் திசை காட்டி, செக்ஸ்டன்ட் அல்லது பிற கருவிகளை பயன்படுத்தி தனது கண்டுபிடிப்புகளின் அடிப்படையில் தவறான அல்லது தவறான வழிமுறைகளை வெளியிட்டால் அவர்கள் பாறைகளில் செல்வார்கள். இயந்திர அறையில் உள்ள ஆண்கள் அவர் பொறுப்பில் இருப்பதால் அவருக்கு கீழ்ப்படுகிறார்கள். அவர் தானாகவே கீழ்ப்படிய வேண்டிய உத்தரவுகளை பிறப்பிக்கிறார். குழு உறுப்பினர்கள் கேப்டனிடம் பதில் பேசுவதில்லை. அவர்கள் வெறுமனே உத்தரவுகளை நிறைவேற்றுகிறார்கள். கேப்டன் தனது கப்பலின் எஜமானர். அவரது ஆணைகள் நிறைவேற்றப்படுகின்றன. அதேபோல் உங்கள் உணர்வு மனமும் உங்கள் கப்பலின் கேப்டனும் எஜமானரும் ஆகும். இது உங்கள் உடல், சூழல் மற்றும் உங்கள் அனைத்து விவகாரங்களையும் குறிக்கிறது. உங்கள் ஆழ்மனம் நீங்கள் கொடுக்கும் உத்தரவுகளை உங்கள் உணர்வு மனம் நம்பும் மற்றும் ஏற்றுக்கொள்ளும் விஷயங்களை அடிப்படையாக கொண்டு ஏற்றுக்கொள்கிறது. நீங்கள் திரும்ப திரும்ப மக்களிடம் என்னால் அதை வாங்க முடியாது என்று சொல்லும்போது உங்கள் ஆழ்மனம் உங்கள் வார்த்தையை ஏற்றுக்கொண்டு நீங்கள் விரும்புவதை வாங்கும் நிலையில் இருக்காமல் பார்த்துக் கொள்கிறது. என்னால் அந்த காரை வாங்க முடியாது, அந்த ஐரோப்பா பயணம், அந்த வீடு, அந்த ஃபர்கோட் அல்லது எர்மைன் போர்வை வாங்க முடியாது என்று நீங்கள் தொடர்ந்து சொல்லும் வரை உங்கள் ஆழ்மனம் உங்கள் உத்தரவுகளை பின்பற்றும் என்பதில் நீங்கள் உறுதியாக இருக்கலாம். மேலும் இவை அனைத்தும் இல்லாததை நீங்கள் அனுபவித்து வாழ்க்கையில் செல்வீர்கள். கடந்த கிறிஸ்துமஸ் ஈவ் அன்று ஒரு அழகான இளம் பல்கலைக்கழக மாணவி ஒரு கடை ஜன்னலில் ஒரு கவர்ச்சிகரமான மற்றும் விலையுயர்ந்த பயணப்பையை பார்த்தாள். அவள் விடுமுறைக்காக நியூயார்க்கின் பஃபலோவில் உள்ள வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தாள். அவள் என்னால் அந்த பையை வாங்க முடியாது என்று சொல்லவிருந்தாள். அப்போது அவள் என் சொற்பொழிவுகளில் ஒன்றில் கேட்ட ஒன்றை நினைவு கூர்ந்தாள். எதிர்மறையான கூற்றை ஒருபோதும் முடிக்காதீர்கள், அதை உடனடியாக திருப்பி விடுங்கள், உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்கும் என்று அவர் கூறினார். அந்த பை என்னுடையது, அது விற்பனைக்கு உள்ளது, நான் அதை மனதளவில் ஏற்றுக்கொள்கிறேன், என் ஆழ்மனம் அதை பெறுவதை உறுதி செய்கிறது. கிறிஸ்துமஸ் ஈவ் அன்று இரவு 8 மணிக்கு அவளுடைய வருங்கால மனைவி அவள் பார்த்த அதே பையை அவளுக்கு கொடுத்தார். அதே நாள் காலை 10 மணிக்கு மனதளவில் தன்னை அடையாளம் கண்டு கொண்டார். அவள் தன் மனதை எதிர்பார்ப்பு பற்றிய எண்ணத்தால் நிரப்பியிருந்தாள். அது முழு விஷயத்தையும் சாதனையின் அறிவு கொண்ட அவளுடைய ஆழமான மனதிற்கு வெளியிட்டது. தெற்கு கலிபோர்னியா பல்கலைக்கழக மாணவியான இந்த இளம் பெண் என்னிடம், அந்த பையை வாங்க என்னிடம் பணம் இல்லை, ஆனால் இப்போது பணத்தையும் எனக்கு தேவையான அனைத்தையும் எங்கே கண்டுபிடிப்பது என்று எனக்கு தெரியும். அது எனக்குள் இருக்கும் நித்தியத்தின் பொக்கிஷ கூடத்தில் உள்ளது. இன்னொரு எளிய உதாரணம் இதுதான். எனக்கு காளான்கள் பிடிக்காது என்று நீங்கள் கூறும்போது பின்னர் உங்களுக்கு சாஸ்கள் அல்லது சாலட்களில் காளான்கள் பரிமாறப்படும் சந்தர்ப்பம் வருகிறது. ஏனெனில் உங்கள் ஆழ்மனம் உங்களிடம், உங்கள் முதலாளி, உங்கள் நனவான மனம் காளான்களை பிடிக்காது என்று கூறுகிறது. இது உங்கள் நனவான மற்றும் ஆழ்மனதின் சிறந்த தேர்வுகளுக்கு ஒரு வேடிக்கையான எடுத்துக்காட்டு. ஒரு பெண், நான் இரவில் காபி குடித்தால் நான் 3 மணிக்கு எழுந்திருப்பேன் என்று கூறலாம். அவள் காபி குடிக்கும் போதெல்லாம் அவளுடைய ஆழ்மனம், இன்றிரவு நீங்கள் விழித்திருக்க வேண்டும் என்று முதலாளி விரும்புகிறார் என்று சொல்வது போல் அவளை தள்ளுகிறது. உங்கள் ஆழ்மனம் ஒரு நாளைக்கு 24 மணி நேரமும் உங்களுக்கான ஏற்பாடுகளை செய்கிறது. உங்கள் பழக்க வழக்க சிந்தனையின் அனைத்து பலனையும் உங்கள் மடியில் ஊற்றுகிறது. அவளுடைய ஆழ்மனம் எவ்வாறு பதிலளித்தது? சில மாதங்களுக்கு முன்பு ஒரு பெண் எனக்கு பின்வருமாறு எழுதினார். நான் எனக்கு 75 வயது, வளர்ந்த குடும்பத்தை சேர்ந்த விதவை. நான் தனியாகவும் ஓய்வூதியத்திலும் வசித்து வந்தேன். ஆழ்மனதின் சக்திகள் பற்றிய உங்கள் சொற்பொழிவுகளை கேட்டேன். அதில் கருத்துக்களை மீண்டும் மீண்டும் கூறுதல், நம்பிக்கை மற்றும் எதிர்பார்ப்பு மூலம் ஆழ்மனதிற்கு தெரிவிக்க முடியும் என்று நீங்கள் கூறியுள்ளீர்கள். நான் அடிக்கடி மீண்டும் மீண்டும் சொல்ல ஆரம்பித்தேன். நான் தேடப்படுகிறேன். நான் ஒரு கனிவான, அன்பான, உண்மையிலேயே ஆன்மீக எண்ணம் கொண்ட மனிதனை மகிழ்ச்சியுடன் மணந்திருக்கிறேன். நான் பாதுகாப்பாக இருக்கிறேன். இதை நான் 2 வாரங்களாக ஒரு நாளைக்கு பல முறை செய்து கொண்டிருந்தேன். ஒரு நாள் மூலையில் உள்ள மருந்து கடையில் ஓய்வு பெற்ற ஒரு மருந்தாளரிடம் எனக்கு அறிமுகம் கிடைத்தது. அவர் அன்பானவர்,
புரிந்து கொள்ளும் தன்மை கொண்டவர், மிகவும் மத நம்பிக்கை கொண்டவர் என்று நான் கண்டேன். அவர் என் பிரார்த்தனைக்கு சரியான பதிலாக இருந்தார். ஒரு வாரத்திற்குள் அவர் எனக்கு திருமண முன்மொழிவை முன்வைத்தார். இப்போது நாங்கள் ஐரோப்பாவில் எங்கள் தேனிலவில் இருக்கிறோம். என் ஆழ் மனதில் உள்ள புத்திசாலித்தனம் எங்கள் இருவரையும் தெய்வீக வரிசையில் ஒன்றிணைத்தது என்பதை நான் அறிவேன். இந்த பெண் புதையல் வீடு தனக்குள் இருப்பதை கண்டுபிடித்தாள். அவளுடைய பிரார்த்தனை அவளுடைய இதயத்தில் உண்மையாக உணரப்பட்டது. மேலும் அவளுடைய உறுதிப்பாடு சவ்வூடு பரவல் மூலம் அவளுடைய ஆழ்மனதில் மூழ்கியது. அது படைப்பு ஊடகம். அவள் ஒரு அகநிலை உருவகத்தை கொண்டு வருவதில் வெற்றி பெற்ற தருணத்தில் அவளுடைய ஆழ்மனம் ஈர்ப்பு விதியின் மூலம் பதிலை கொண்டு வந்தது. ஞானமும் புத்திசாலித்தனமும் நிறைந்த அவளுடைய ஆழமான மனம் இரண்டையும் தெய்வீக வரிசையில் ஒன்றாக கொண்டு வந்தது. எவை உண்மை, எவை நேர்மை, எவை நீதி, எவை தூய்மை, எவை அன்பு, எவை நல்ல செய்தி ஆகியவற்றை நீங்கள் சிந்திக்கிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏதேனும் நல்லொழுக்கம் இருந்தால், ஏதேனும் பாராட்டு இருந்தால் அவற்றை பற்றி சிந்தியுங்கள். பிலிப்பியர் 4:8. நினைவில் கொள்ள வேண்டிய கருத்துக்களின் சுருக்கமான சுருக்கம். 1. புதையல் வீடு உங்களுக்குள் உள்ளது. உங்கள் இதயத்தின் விருப்பத்திற்கான பதிலை தேடுங்கள். 2. எல்லா வயதினரும் கொண்டிருந்த பெரிய ரகசியம் அவர்களின் ஆழ்மனதின் சக்திகளை தொடர்பு கொண்டு வெளியிடும் திறனாகும். நீங்களும் அவ்வாறே செய்யலாம். 3. உங்கள் ஆழ்மனதில் எல்லா பிரச்சனைகளுக்கும் பதில் உள்ளது. நீங்கள் தூங்குவதற்கு முன் உங்கள் ஆழ்மனதில் நான் காலை 6 மணிக்கு எழுந்திருக்க விரும்புகிறேன் என்று சொன்னால் அது அந்த நேரத்தில் உங்களை எழுப்பும். 4. உங்கள் ஆழ்மனதில்தான் உங்கள் உடலை உருவாக்குபவர். அது உங்களை குணப்படுத்தும். ஒவ்வொரு இரவும் உங்களுடன் தூங்க உங்களை அமைதிப்படுத்துங்கள். சரியான ஆரோக்கியம் பற்றிய யோசனை. உங்கள் ஆழ்மனது உங்கள் உண்மையுள்ள ஊழியராக இருப்பதால் உங்களுக்கு கீழ்ப்படியும். ஒவ்வொரு எண்ணமும் ஒரு காரணம், ஒவ்வொரு நிலையும் ஒரு விளைவு. நீங்கள் ஒரு புத்தகத்தை எழுத விரும்பினால் ஒரு அற்புதமான நாடகத்தை எழுதுங்கள். உங்கள் பார்வையாளர்களுக்கு சிறந்த உரையை வழங்குங்கள். உங்கள் ஆழ்மனதுக்கு அன்பாகவும் உணர்ச்சிகரமாகவும் கருத்தை தெரிவிக்கவும். அது அதற்கேற்ப பதிலளிக்கும். நீங்கள் ஒரு கப்பலை இயக்கும் ஒரு கேப்டன் போன்றவர். அவர் சரியான உத்தரவுகளை வழங்க வேண்டும். அதேபோல் உங்கள் அனைத்து அனுபவங்களையும் கட்டுப்படுத்தி நிர்வகிக்கும் உங்கள் ஆழ்மனதுக்கு சரியான உத்தரவுகளை எண்ணங்கள் மற்றும் படங்கள் வழங்க வேண்டும். என்னால் அதை வாங்க முடியாது அல்லது என்னால் இதை செய்ய முடியாது என்ற சொற்களை ஒருபோதும் பயன்படுத்த வேண்டாம். உங்கள் ஆழ்மனது உங்கள் வார்த்தையை ஏற்றுக்கொண்டு நீங்கள் செய்ய விரும்புவதை செய்ய உங்களிடம் பணமோ அல்லது திறனோ இல்லை என்பதை உறுதி செய்கிறது. என் ஆழ்மனதின் சக்தியால் எல்லாவற்றையும் என்னால் செய்ய முடியும் என்று உறுதிப்படுத்துங்கள். வாழ்க்கை விதி என்பது நம்பிக்கையின் சட்டம். ஒரு நம்பிக்கை என்பது உங்கள் மனதில் உள்ள ஒரு எண்ணம். உங்களுக்கு தீங்கு விளைவிக்கவோ அல்லது காயப்படுத்தவோ விஷயங்களை நம்பாதீர்கள். உங்கள் ஆழ்மனது உங்களை குணப்படுத்தவும் ஊக்குவிக்கவும் பலப்படுத்தவும் வளப்படுத்தவும் வல்லமை கொண்டது என்பதை நம்புங்கள். உங்கள் நம்பிக்கையின்படி அது உங்களுக்கு செய்யப்படுகிறது. உங்கள் எண்ணங்களை மாற்றுங்கள். உங்கள் விதியை நீங்கள் மாற்றுகிறீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.